தென்னிந்தியா பாதிக்கப்படக்கூடிய இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற விஷயம். இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. அது கவனிக்கத்தக்க ஒரு நகர்வு. அது ஒரு அந்த அச்சத்த போக்கக்கூடிய பொறுப்பு யூனியன் கவர்மெண்ட் மோடிக்கு இருக்கு. அவர் அத செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. தென்னிந்தியா, அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் எதுவும் பாதிக்காத மாரி ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. ஆனா அத சொல்ற அதே நேரத்தில இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தொகுதி மறுவரை. இந்த கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற மாரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. இப்ப அத நோக்கி இந்த சப்ஜெக்ட் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு சரியான பாதையை குறிப்பிடுறாரு. பாதையை கை காட்டுறாரு. அந்த பாதை யாரை நோக்கி கை காட்டுறாருன்னா, இந்தியா கூட்டணி நோக்கி கை காட்டுறாரு. இன்னைக்கு இந்தியா கூட்டணி எங்க அப்படின்னு தேட வேண்டிய ஒரு நிலைமையில தான் எதிர்க்கட்சியினுடைய ஒற்றுமையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்றத சொல்றாரு. சொல்லிட்டு இந்திய கூட்டணிக்கு ஒரு வலிமையான சித்தாந்த கட்டமைப்பு தேவைப்படுது. ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்குன்றத சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே மாதிரியான டோனில் பேசுகிற மாதிரி, ஒத்த சிந்தனையோட அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அதை நோக்கி இந்தியா கூட்டணி தங்களை தகவமைச்சிக்க வேண்டியது இருக்குது. அப்படி செய்யும் பொழுது தான் மோடிக்கு எதிரான ஃபைட் களம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அன்பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் இந்தியா கூட்டணிகள் எடுத்துக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.